காரணம் ஒன்னே ஒன்று, அவர் என் மேலே வச்ச அழைப்புனால மாத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். என் மேலே வைத்த அழைப்பு ஆண்டவர் சொல்லும்படியா ஏவேன ஒரு வார்த்தை, ஒவ்வொரு மேலும் ஒரு அழைப்பை வச்சு தான் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? உங்களை யார் எப்படியும் பார்க்கட்டும், என்னவோ நினைக்கட்டும், ஆனால் தேவ சமூகத்தில் இன்னைக்கு நான் இருக்கிறேன் என்றால் என் மேல ஒரு அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார் சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் அடிக்கடி எழுதுகிற வார்த்தையில் ஒன்று, உன் அழைப்பில் நிலைத்திருக்க கவனமாறு. உன் அழைச்ச அழைப்புல, அழைப்புனோட நம்ம நினைக்கிறதுல ஊழிய அழைப்பு மட்டும்தான் இல்லைங்க. ஆமென். தேவன் இந்த பூமியிலே இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும்போது அதுல என்னை தேடி வந்து 89வது சங்கீதத்தில் தாவீதை குறித்து சொல்லும்போது 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அவன் கூட்டத்தின் நடுவில் முதல்ல அவர் செய்யறது வந்து கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து, ஆனா தாவீதை குறித்து சொல்வதற்கு நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு ஆரம்பத்தில். அதனால தாவீதை எழுதி வைத்திருக்கிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுக்கிறார். தாவீதை தெரிந்தெடுப்பதன் ஒரு பிரதானமான காரியத்தில் ஒன்று என்னவென்றால், அவன் எப்பவுமே ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறவன். சின்ன வயதிலேயே தேவன் மேல நம்பிக்கையாக இருக்க பழகினவன். அதனால தான் சங்கீதத்தில் அவர் எழுதுவார், தாயின் முளைப்பாலை நான் உங்கள் உம்மீது நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர். அப்போ நான் பால் குடிச்சு வளர அந்த டைம்லயே நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்க வச்சுட்டீங்க ஆண்டவரே. அதனால தாவீது சொல்றார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று. ஆனா அந்த தாவீது சொல்லிடுவாரு, இந்த தாவீது சொல்ல மாட்டேன். இந்த தாவீது பக்தி இருந்ததுனால இல்ல, இந்த தாவீது அவர் தெரிந்தெடுத்தது பக்தி நிமித்தம் அல்ல, அன்பி நிமித்தம். என் கூட அங்கீகரிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மை தெரிந்தெடுத்த விதம் ஒன்று இருக்கிறது. ஆமென். தாவீது கற்களை எடுக்கும்போது கூட அதுல நல்ல கற்களை பார்த்து, அதாவது எதை எடுத்து அடிக்க முடியுமோ அதை பார்த்து தான் தெரிந்தெடுக்கிறார். ஆனா தேவன் என்னை தெரிந்தெடுக்கும் போது இவன் எடுக்கிறதுனால யூஸ் உண்டா, இவன் எடுக்கிற இப்படி பார்த்தல, எடுத்த பிறகு தகுதியாக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அதனாலதான் எனக்கு நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை அவர் செய்தாரா என்று கேட்டால் எனக்கு இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது போல என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், பல ஜெபத்திற்கு ஆண்டவர் நமக்கு பதில் தராம பிடிச்சு வைக்கிறார் தெரியுமா? அவருக்கு ஏதோ ஒரு நன்மையை செஞ்சு என்னை அனுப்பிவிடணும், இதுக்காக அல்ல அவர் என்னை தெரிந்தெடுத்தது. தேவன் என்னை தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என் மேல ஒரு பெரிய அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார் சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பு இருக்கிறவன் யாரும் சாதாரணமானவன் கிடையாது. ஆனா உலக கண்ணுக்கு முன்னாடி சில நேரத்தில் சாதாரணமானவர்களை போலதான் காணப்படும். ஆனா ஒரு நாள் அதை விளங்க பண்ணும், நாளானது அதை விளங்க பண்ணும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அழைப்பு இருக்கிறதுனால தான் ஆமென் இன்னைக்கு அழிந்து போகாம இருக்கிறோம். சொல்லுங்க, உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போக, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு